Hi guys, good morning. Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நாங்க இப்பதான் எழுந்தோம். It's time 7:49. வாங்க கீழே போலாம். அத்தை என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எங்களோட டைகர். நாங்க எழுந்தோடனே காலையில முகத்தை முடிக்கிற ஒரே இங்க பாருங்க, எங்க அம்மா காலையில எழுந்திட்டு வடைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டீ போட்டுட்டு இருக்காங்க. நாங்க தான் லேட்டு. இட்லி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டிஃபன் வேலை ரெடி. கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock. இப்போதான் நாங்கள் டீயே குடிச்சிட்ருக்கோம். எஸ், காஃபி. சண்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஷ்ஷஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. அதை நான் உங்களுக்கு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ என் ஒய்ஃப் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, கோலம் போட்டுட்ருக்காங்க. டைம் என்ன ஆகுது, எத்தனை மணிக்கு கோலம் போடுறாங்க கைஸ். ஓகே, அவங்க பேசுறது கேட்காது மைக்கில். சண்டே எழுந்ததே லேட்டு, ஸோ எல்லா ஒர்க்கும் தாமதமாக தான் நடக்குது. பாருங்க, அழகிய கோலம் பாருங்க. கோலம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வாங்க. இப்போ இங்கே எங்கள் வீட்டு செல்லக்குட்டி. இப்போ எங்கள் வீட்டு செல்லக்குட்டி டைகர். டைகர் டைகர் சொல்ல வாங்க. முத்தா அண்ணா முத்தா. கடிக்கூடாது பட்டோ. அவன் கடிக்கிறான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இஸ் பிளேயிங் வித் மீ. தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? மீனை பச்சையா பார்க்கும்போது நாட்டு குடியா துடிக்கிற. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சு சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்லி, மட்டன் வடை வித் குலாப் ஜாமுன். இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கள் அம்மா வச்சுட்டு பர்ஃபெக்ட், சூப்பரா இருக்கு. நான் முத்தனை சொல்ற மாதிரி வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு. அது அம்மா கையில செஞ்ச மட்டன் சண்டே சாப்பிட்றப்போ வேற லெவல். நெக்ஸ்ட் வடை ட்ரை பண்றோம் பாருங்க. மெதுவடை. சாரி, இது போண்டா. இது போண்டா, இதுதான் வடை. சூப்பர். இப்போ சாப்பிடுறோம். மூணுத்தையும் நல்லா டிப் பண்ணி
இப்படி சாப்பிடணும். ஒரு வழியா அம்மாவோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இப்ப ஃபைனல் டச்னா நம்ம குலோப் ஜாமுன் சாப்பிட போறோம். குலோப் ஜாம ஜீராவோட டிப் பண்ணி ஓகே சூப்பர். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நாங்க 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உங்களை பார்க்கறோம். 1 hour later. நாங்க ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இப்போ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பக்கோடா. இப்போ நம்ம சிக்கன் 65 தான் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு இந்த சிக்கன் 65 மசாலா இந்த மாவு வந்து இதில் ஆட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். இது வந்து ஹோம் மேட் சிக்கன் பக்கோடா மசாலா. இப்போ வந்து மேரினேட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour to 1 hour வந்து டைம் விட்டுட்டு அப்புறம் நம்ம சிக்கன் பக்கோடா ரெடி பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடணும் தேவையான அளவுக்கு. சால்ட் வந்து இந்த மாவுலயே இருக்கும், நீங்க ஆட் பண்ணுவாங்க. சிக்கன் 65க்கு மேரினேட் பண்ண சிக்கன், பிரியாணிக்கு 5 ஆனியன், 10 கிரீன் சில்லிஸ், 5 டொமேட்டோ, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பே லீவ்ஸ், கறி லீவ்ஸ், நெக்ஸ்ட் மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ். தேவையானது பார்த்தீங்கன்னா அடுப்பு பற்ற வச்சுட்டு ஓகே இப்போ வந்து இது காஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஓகே ஆயில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஆயில் சூடாகும். ஐஸ் எண்ணெய் காஞ்சிட்டு இந்த காஞ்சனே ஃபர்ஸ்ட் நம்ம சோம்பு போட்டுருவோம் தேவையான அளவுக்கு. ஐஸ் அது வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்தனே கொஞ்சம் வெடியும். will stay away. அப்புறம் will add onion. ஆனியன் போட்டுட்டு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வதங்கும். அதுக்கு we have to add some salt. தேவையான அளவு சால்ட் போட்டுருங்க. ஓகே இப்போ வந்து ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணு. ஓகே அப்பதான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணா ஆனியன் சீக்கிரமா வந்துடும். இட்ஸ் அண்ட் குக்கிங் டிப்ஸ். எங்க அம்மாவோடது எந்தில்ல. இப்போ வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்ச சிக்கனை தண்ணி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததா you have to add mint, அதாவது புதினா மல்லியும் சேர்ந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா, இதுவும் தேவையான அளவு. நெக்ஸ்ட் என்ன மசாலா? நெக்ஸ்ட் மட்டன் மசாலா. சிக்கன் பிரியாணி தான் இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. ஃபுட் இப்போ கலர் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு கலருக்காக ஃபுட் கலர். ஓகே, ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாமா? எஸ். ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரைஸ் நல்லா உதிரியா வரணும்னா லெமன் இல்லைன்னா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து கர்ட் யூஸ் பண்றோம். கர்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் விடுங்க. நம்ம செஞ்சுட்டு இருக்க பிரியாணி ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் 65 தான் பண்ண போறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா மேரினேட் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். ரைஸ் இப்போ 65 வந்து நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் ட்ரை பண்ணி பிரியாணி தம் போயிடுச்சு. பிரியாணி ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. Yes, tasty and yummy biryani. It's for you. Sunday special. தம்ம உடைக்கலாம். Yes. Okay guys. பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் வில் கோ ஃபார் டேஸ்டிங். கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசத்துல என்னோட ஒய்ஃப்காக நானே, மறுபடியும் சொல்லி நோட் பண்ணிக்கோங்க, நானே ஃபர்ஸ்ட் டைம் என் ஒய்ஃப்காக சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா வித் லவ்வோட, எப்படி வித் லவ்வோட சாப்பிட்டு பார்த்துட்டு உண்மையான ரிவ்யூ மட்டும் சொல்லணும். இது வரைக்கும் கிச்சனே போகாது. நான் சண்டே அதுவுமா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் பக்கோடா ஃபார் மை பியூட்டிஃபுல் வைஃப். நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் கைஸ். இந்த உண்மையான ரிவ்யூ தான் எங்க அம்மாவே சாப்பிட்டு பார்த்து சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அருமைங்க, போங்க. ஓகே, Three hours later. சண்டே லஞ்சுக்கு அப்புறமா ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஆயிடுச்சாச்சு. காஃபி குடிக்கலான்னு கீழே போகும். அதோட இந்த சண்டே விலாக் முடியுது.